ஈசிஆர்னாலே ரிசார்ட்டுக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு. வீக்கெண்ட் ரிசார்ட்ஸ்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இங்கே பாருங்கள், நம்ம சைட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு ரிசார்ட் இது. ஒருத்தர் அவங்க லேண்டில் ரிசார்ட் கட்டி வாடகைக்கும் விட்டுருக்காரு, வீக்கெண்டும் என்ஜாய் பண்ணுறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சைட்லேயும் அழகான ஒரு ரிசார்ட் கட்டி நீங்கள் வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணலாம். இதே மாதிரி வாடகைக்கு விட்டு நீங்கள் ஒரு வருமானமும் நீங்கள் பார்க்கலாம் சார். மொத்தம் ஒரு 10 ஏக்கரில் ஒரு 273 பிளாட்ஸ் நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம் சார். டிடிசிபி அப்ரூவ்டு, ரேரா அப்ரூவ்டு, பேங்க் அப்ரூவ்டு ப்ராஜெக்ட்டு. ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி கூட அந்த ரிசார்ட் லைஃப்பை வாழணும். இதில் இப்போ எங்களுக்கு பெரிய ப்ராஃபிட் எல்லாம் ஒன்றும் கிடையாது சார். இப்போது கஸ்டமர்ஸ் வந்து வீக்கெண்ட் வந்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ அவங்க போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டு மாதம் ஒரு வருமானமும் நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்குறோம் சார். இப்போ அதாவது மற்ற நாட்கள் அவங்க வாடகைக்கு விட்டுக்கலாம், அதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். வணக்கம் நேயர்களே, சென்னை ஈசிஆர்ல 8 லட்சம் ரூபாய்க்கு அப்ரூவ்ட் வீட்டு மனையும் 18 லட்சம் ரூபாய்க்கு காட்டேஜ் வில்லாவும் தராங்க அகாட் ஹவுசிங் நிறுவனம். இவங்களோட நேச்சர்ஸ் நெஸ்ட் மனைப்பிரிவுக்கு எப்படி வரணும் அப்படிங்கறத அந்த நிறுவனத்தோட ப்ராஜெக்ட் டைரக்டர் திரு பிரஜேஷ் அவர்களிடம் முதலில் கேட்டுவிடலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. வணக்கம், நான் பிரஜேஷ், அகாட் ஹவுசிங்கோட ப்ராஜெக்ட் டைரக்டர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இப்போ நிற்கிற இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப புகழ்பெற்ற ஒரு சுற்றுலாத்தலம். சென்னை ஈசிஆரில் இருக்கிற மாமல்லபுரத்தில் தான் இருக்கும். இப்பேற்பட்ட நல்ல ஒரு அருமையான ஒரு சுற்றுலாத்தலத்திலிருந்து நம்ம சைட்டு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 20 நிமிஷம் ட்ரைவில் தான் நம்ம சைட்டு. நேச்சர்ஸ் நெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு கேட்டட் கம்யூனிட்டி டவுன்ஷிப்பு ஒரு 10 ஏக்கர்ஸில் நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். சென்னை ஈசிஆரில் பூஞ்சேரி ஜங்ஷனில் தான் நிற்கிறேன். அதை பார்க்கலாம் நீங்கள். இது அவுட்டர் ரிங் ரோடு, சென்னையோட 3வது அவுட்டர் ரிங் ரோடு. அதாவது சென்னை மாமல்லபுரத்துலேருந்து காட்டுப்பள்ளி வரைக்கும் கனெக்ட் ஆகிற ஒரு அவுட்டர் ரிங் ரோடு, சென்னையோட 3வது அவுட்டர் ரிங் ரோடு. இந்த அவுட்டர் ரிங் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 15 நிமிஷம் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா நம்ம சைட்டுக்கு ரீச் ஆகிடலாம். இந்த அவுட்டர் ரிங் ரோடு பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டியில் எல்லா இடத்துலையும் மெயினான முக்கியமான இடம், அதாவது உங்களுக்கு ஒரகிடம், சிங்கப்பெருமாள் கோயில், அதே மாதிரி திருவள்ளூர், முக்கியமான எல்லாமே சிட்டி உள்ள எல்லா இடத்துலையும் கனெக்ட் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு அவுட்டர் ரிங் ரோடு பக்கத்தில் கனெக்டிவிட்டி இருக்கிற நம்ம சைட்டில் நீங்கள் முதலீடு பண்ணுங்கள். ஃப்யூச்சர் க்ரோத்து மிக பிரமாண்டமாக இருக்கும். ஈசிஆர்னாலே ரிசார்ட்டுக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு. வீக்கெண்ட் ரிசார்ட்ஸ்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இங்கே பாருங்கள், நம்ம சைட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு ரிசார்ட் இது. ஒருத்தர் அவங்க லேண்டில் ரிசார்ட் கட்டி வாடகைக்கும் விட்டுருக்காரு, வீக்கெண்டும் என்ஜாய் பண்ணுறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சைட்லேயும் அழகான ஒரு ரிசார்ட் கட்டி நீங்கள் வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணலாம். இதே மாதிரி வாடகைக்கு விட்டு நீங்கள் ஒரு வருமானமும் நீங்கள் பார்க்கலாம். பசுமை போர்த்திய இயற்கையான சூழல்ல அமைஞ்சிருக்கிற இந்த நேச்சர் நெஸ்ட் மனைப்பிரிவு பற்றி திரு பிரஜேஷ் அவர்களோடு நாம் நிகழ்த்திய விரிவான நேர்காணல் அடுத்ததாக உங்கள் பார்வைக்கு. சார், நம்ம வந்து சைட்டுக்குள்ள வந்துட்டோம். ஆமாங்க சார். சென்னை ஈசிஆர்ல வந்து ஒரு பிரம்மாண்ட சைட்டு வந்து லான்ச் பண்ணிருக்கீங்க. நம்ம சைட்டு கரெக்டா எப்படி சார் வரணும், என்னென்ன வேலைலாம் இருக்குது இங்கே வர்றதுக்கு? கண்டிப்பாங்க சார். சார், இது நம்ம வரும்போதே பார்த்தோம், மகாபலிபுரம் அப்படி நேராக வந்தோம்னா கூவத்திற்கு முன்னாடி விட்டலாபுரம்னு சொல்லிட்டு ஒரு ஊர் சார். அந்த ஊர் பேர் வந்து விட்டலாபுரம். ஆமாங்க சார். அதாவது சார், சென்னை இப்போ டெவலப் பண்ணிட்டு இருக்காங்களா சார் ஈசிஆர் ரோடு, 8 வே லைனை இப்போ டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 8 வே லைன்லேருந்து ஜஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர் சார். சரி, அதாவது நம்ம ஈசிஆர் ரோட்லேருந்து கரெக்டாக 5வது கிலோமீட்டர் தான் சைட் இருக்குது. 5வது கிலோமீட்டர் தான் நம்ம சைட்டே லொக்கேட் ஆயிருக்கு சார். நம்ம சைட்டு வந்து என்ன அப்ரூவ்டு சார்? மொத்தம் எத்தனை பிளாட் போட்டிருக்கீங்க? என்ன சைஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது சார்? மொத்தம் ஒரு 10 ஏக்கரில் ஒரு 273 பிளாட்ஸ் நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம் சார். டிடிசிபி அப்ரூவ்டு, ரேரா அப்ரூவ்டு, பேங்க் அப்ரூவ்டு ப்ராஜெக்ட்டு. பிளாட் சைஸ் சார்? பிளாட் சைஸஸ் பார்த்தீங்கன்னா 800 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து இருக்குது சார். மினிமம் வந்து 800 ஸ்கொயர் ஃபீட், மினிமம் 800 ஸ்கொயர் ஃபீட். எவ்வளோ வாங்கிக்கலாம்? மேக்ஸிமம் எவ்வளோ வேணால் வாங்கிக்கலாம் சார். சைட் வந்து இப்போ லான்ச் பண்ண போறீங்க. ஆமாம் சார். எல்லா ஃபேஸிங் இருக்குல்ல சார்? எல்லா ஃபேஸிங்குமே இருக்குது சார். இப்போ இன்னும் லான்ச் பண்ணல, நெக்ஸ்ட் வீக் தான் நம்ம லான்ச் பண்ண போகிறோம். நார்த் ஈஸ்ட் எல்லா ஃபேஸிங்கும் இருக்குது. நார்த் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட்னு சொல்லிட்டு எல்லா ஃபேஸிங்கும் பிளாட்ஸ் அவைலபிள் இருக்குது. கார்னர் இருக்குது அப்படி இல்லை? கார்னரும் இருக்குது சார். இப்போ வந்தாங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்தாங்கன்னா கார்னர் பிளாட்டும் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ ரோடு நல்ல பிரம்மாண்டம் பெருசாக கொடுத்துருக்கீங்க. ரோடு சைஸ் என்ன? ரோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சார், இது மெயின் ரோடு சார். இது 40 ஃபீட் எலிவேட்டட் ரோட்ஸ் தான். இது 40 ஃபீட் 40 அடி ரோடு, எலிவேட்டட் ரோடு, பிளாக் டாப் ரோட்ஸ். இன்னும் ரோட்ஸ் எல்லாமே 30 ஃபீட் ரோட்ஸ் தான் நம்ம டெவலப் பண்ணிருக்கோம். 40-30 தான். ஆமாம், ரெண்டே சைஸ் தான். ஆமாங்க சார். சார், சைட்டில் பார்க்குறேன் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் வந்து கஸ்டமர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நினைக்கிறேன். ஆமாம். ஒரு உள்ள என்னென்ன விஷயங்கள்லாம் உள்ள பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ? சார், இப்போ உள்ள அம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா சார், ஒரு கேட்டட் கான்செப்டில் டெவலப் பண்ணுறதுனால ஃபுல்லி காம்பவுண்ட் வால் ஃபார் என்டையர் 10 ஏக்கர்ஸ்க்கும் கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்டில் ஆர்ச் பிரம்மாண்டமாக நம்ம கட்டி கொடுத்துருக்கோம். 24 hours செக்யூரிட்டி இருக்குது சார். ஸ்ட்ரீட் லைட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் சோலார் கனெக்ஷனோட. இது இல்லாமல் பார்க்கு நம்ம சிட் அவுட்ஸ் பிளேயிங் ஏரியாவோட நம்ம டெவலப் பண்ணி கொடுப்போம். இதெல்லாம் பக்காவாக பண்ணி கொடுக்குறீங்க. ஆமாம். இப்போ வந்து ஒரு கஸ்டமர் வந்து கூடாஞ்சேரியில் வாங்கலாம், தாம்பரத்தில் வாங்கலாம்,
என் படப்பையில் கூட வாங்கலாம். கண்டிப்பா அங்கெல்லாம் தாண்டி இங்கே வந்து ஒரு கஸ்டமருக்கு ஏன் இடம் வாங்கணும், இந்த சைட்டில் வந்து என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட்லாம் அங்கே இருக்குது? கண்டிப்பாங்க சார், நல்ல கேள்வி. அதாவது மெயினாக முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம ஈசிஆரில் அதுவும் நம்ம ப்ராஜெக்டில் வாங்குறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா மினிமம் பட்ஜெட் சார், லோ பட்ஜெட். அதாவது நம்ம குறைந்த விலையில் 8 லட்ச ரூபாயிலேருந்து பிளாட்ஸ் கொடுக்குறோம். உங்கள் ஒரு பிளாட் வந்து வெறும் 8 லட்சம் தான். வெறும் 8 லட்ச அந்த ரூபாய்க்கு 8 பிளாட் லேக்கு கொடுக்குறோம். வந்து 800 ஸ்கொயர் ஃபீட் கொடுக்குறீங்க இல்லையா? ஆமாங்க சார், 800 ஸ்கொயர் ஃபீட் நம்ம கொடுக்குறோம். பிளாட் மட்டும் இல்லை சார், 18 லட்ச ரூபாய்க்கு ஒரு காட்டேஜே கொடுக்குறோம். காட்டேஜ் வில்லா, காட்டேஜ் வில்லாவே கொடுக்குறோம். அதுவும் கட்டி கொடுக்குறீங்க. அதுவும் கட்டி கொடுக்குறோம். வெறும் 18 லட்ச ரூபாய்க்கு சார். டவுன் பேமெண்ட்லாம் கிடையாது, ஃபுல் பேமெண்ட்டே அவ்வளோதான். இடத்துடன் கூடிய வில்லா. இடத்துடன் கூடிய வில்லா, அதுவும் காட்டேஜ் வில்லா 18 லட்ச ரூபாய்க்கு பாருங்க கட்டி கொடுத்துட்ருக்கோம். இது வந்து கஸ்டமருக்கு கட்டுறீங்க இல்லையா? ஏற்கனவே புக் பண்ணுற கஸ்டமருக்காக கட்டி கட்டி கொடுத்துட்ருக்கோம் சார். ஆமாம். ரெண்டாவது ரீசன் ஈசிஆர் தான். அதாவது சென்னை ஈசிஆரில் எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்குங்க சார். ஆமாம், ஈசிஆரில் ஒரு இடம் வாங்கணும், வீடு வாங்கணுங்கிறது. ஆமாம், ஈசிஆரில் ஒரு இடம் வாங்கணும், ஒரு 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 ரிசார்ட் கட்டணும், ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டணும், ஒரு வீக்கெண்டு ஃபேமிலியோடு வந்து குடும்பத்தோடு கொஞ்சம் என்ஜாய் பண்ணணுன்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். ஆமாம், எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்குது. எல்லாருக்கும் இருக்கும் சார் அந்த ஆசை. ஸோ அந்த மாதிரி ஒரு சென்னை ஈசிஆர்னா அது ஒரு கனவு இல்லையா சார்? ஆமாம். ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம ப்ராஜெக்ட் ஆப்டான ப்ராஜெக்ட். சில இடங்களில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு வாங்கி போடுவாங்க, அது க்ரோத் ஆகிறதுக்கு ரொம்ப நாளாகும். ரொம்ப நாளாகும் சார். 10 வருஷம் 15 வருஷம்லாம் ஆகும். ஏற மாட்டேங்குது ஃபீல் பண்ணுவாங்க. ஏற மாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்ணுவாங்க. பட் நம்ம இந்த லொக்காலிட்டி சென்னை ஈசிஆரை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது சார். கண் கூட டெவலப்மெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு. நல்ல க்ரோத் கண்டிப்பாக வரும். நல்ல க்ரோத்து கண்டிப்பாக வரும். சரி சார். சார் இப்போ வந்து காட்டேஜ் வில்லா கட்டி கொடுத்தா சொன்னீங்க. ஆமாங்க சார். வழக்கமாக வந்து ரிசார்ட் வந்து ஒரு பெரிய பணக்காரங்க தான் அதை என்ஜாய் பண்ண முடியும். கண்டிப்பாங்க. இந்த கான்செப்ட் இந்த சைடில் என்ன காரணத்துக்காக கொண்டு வந்திருக்கீங்க சார்? ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி நீங்கள் கேட்டது. அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ரிசார்ட், ஒரு ஃபார்ம் ஹவுஸ்ன்றது அந்த கான்செப்ட் யாருன்னா பணக்காரங்க தான் இன்றைக்கி அது அனுபவிக்க முடியும், இல்லை அவங்க தான் வாங்க முடியுன்ற ஒரு சூழ்நிலை இல்லையா சார்? ஆமாம், அப்படி தான் இருக்குது. நம்ம அப்படி தான் இருக்குது சூழ்நிலை. ஆனால் நம்மளுடைய அதாவது நம்ம கம்பெனி அக்கார்ட் ஹவுசிங்கோட ஒரு முக்கியமான குறிக்கோளே என்னென்னா, ஒரு நல்ல எண்ணம் என்னென்னா, ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி கூட அந்த ரிசார்ட் லைஃப்பை வாழணும். இதில் இப்போ எங்களுக்கு பெரிய ப்ராஃபிட் எல்லாம் ஒன்றும் கிடையாது சார். சரி, இப்போ ஒரு கஸ்டமர் வந்து அந்த பிளாட் வாங்குறாங்க, நீங்கள் ஒரு 6 மாதத்தை கட்டி கொடுத்துருவீங்க இல்லையா காட்டேஜ் வில்லா? 6 மாதம் போதாது, வேண்டாம் சார், 5 மாதத்தில் நான் கட்டி வாங்குறேன். ஓகே. இப்போ வந்து அந்த வில்லா வந்து ஒரு கஸ்டமர் இடம் வாங்கி வில்லா கட்டிட்டாரு காட்டேஜ் வில்லா, அவங்களும் வந்து வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணிக்கலாம். சப்போஸ் அவங்க வந்து ஒரு ரெண்ட் விடணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க, அதுக்கான வாய்ப்பை வந்து நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறீங்களா சார்? அதுக்கும் ஒரு வாய்ப்பு நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறோம். அதாவது சார், இங்கே இந்த நம்ம கேட்டட் கம்யூனிட்டியில் நம்ம நிறைய காட்டேஜஸ் நம்ம கட்டி சேல் பண்ண போகிறோம். இப்போது கஸ்டமர்ஸ் வந்து வீக்கெண்ட் வந்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ அவங்க போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டு மாதம் ஒரு வருமானம், மாதம் ஒரு வருமானமும் நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்குறோம் சார். இப்போ அதாவது மற்ற நாட்கள் அவங்க வாடகைக்கு விட்டுக்கலாம், அதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். சரி, அப்படியே வாடகைக்கு விடும்போது ஒரு மினிமம் எவ்வளோ வரும், மேக்ஸிமம் எவ்வளோ வரும் சார்? மினிமம் ஒரு 10,000 ரூபா ரெண்ட் வரும் சார். குறைஞ்ச 10,000 வரும். குறைஞ்சது ஒரு 10,000 ரூபா இங்கே ரெண்ட் வரும். மேக்ஸிமம் ஒரு 50,000 வரைக்கும் கிடைக்கும் சார். அதிகபட்சம் 50,000 வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. அதிகபட்சம் ஒரு 50,000 வரைக்கும் ரிட்டர்ன் அதாவது இன்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த சைட்டில் வந்து ஒரு பிளாட் வாங்குறதுக்கு ஒரு பிளாட் காஸ்ட்டே ஜஸ்ட் 8 லேக் சொல்லியிருக்கீங்க. ஆமாங்க சார். டவுன் பேமெண்ட் எவ்வளோ தேவைப்படும்? சிலவங்க வந்து லோனில் போவாங்க இல்லையா, அவங்களுக்காக. ஆமாம், கண்டிப்பாக. அதாவது மினிமம் ஒரு 2 லட்ச ரூபா இருக்குது அவங்க கையில். நம்ம நேச்சர்ஸ் நெஸ்ட் ப்ராஜெக்ட், அதுவும் ஈசிஆரில் நம்ம டெவலப் பண்ணியிருக்கிற நேச்சர்ஸ் நெஸ்ட் ப்ராஜெக்ட்டில் நீங்கள் ஒரு பிளாட்டே வாங்கிக்கலாம். பேலன்ஸ் வந்து பேங்க் லோனில் இஎம்ஐயாக கட்டிக்கலாம். ஒரு 2 லேக் இருந்தால் இடம் வாங்கிக்கலாம். 2 லேக் இருந்தால் போதும் சார். சப்போஸ் ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு வந்து காட்டேஜ் வில்லா பண்ணி கொடுங்க அந்த மாதிரி கேட்குறாங்க. ஆமாங்க. அந்த காட்டேஜ் வில்லா 80 லேக் பட்ஜெட்டில் வருது இல்லையா, அந்த வில்லா வாங்க எவ்வளோ டவுன் பேமெண்ட் தேவைப்படும் சார்? மினிமம் ஒரு 5 லட்ச ரூபா இருந்தால் போதும் சார். 5 லேக் இருந்தால் போதும். 5 லேக்ஸ் உங்கள் கையில் இருக்கா, ஒரு காட்டேஜ் வில்லாவே வாங்கிக்கலாம் சார். 2 லேக் இருந்தால் பிளாட் வாங்கிக்கலாம், 5 லேக் இருந்தால் காட்டேஜ் வில்லா வாங்கிக்கலாம். காட்டேஜ் வில்லா வாங்கிக்கலாம் சார். இந்த டவுன் பேமெண்ட் போக வந்து பேலன்ஸ் வந்து லோன் வந்து ஆல் பேங்க்ல பண்ணி கொடுத்துருங்க இல்லையா? ஆமாம் சார். பேங்க் லோன் நம்ம ஆல்ரெடி பேங்க் அப்ரூவ்டு ப்ராஜெக்ட் தான். பேலன்ஸ் வந்து பேங்க் லோனில் இஎம்ஐயாக கிடைக்கும் சார். ஓகே. மேக்ஸிமம் எவ்வளோ லோன் பண்ணுறீங்க? 90%, 80%? 80% வரைக்கும் பேங்க் லோன் அவைலபிள் சார். ஓகே சார். ஒரு கஸ்டமர் வந்து சைட்டை பார்க்க ஆசைப்படுறாங்க, சைட் விசிட் எப்படி அரேஞ்ச் பண்ணுறீங்க சார்? சைட் விசிட் பிக்கப் இருக்குது சார். இண்டிவிஜுவல் சைட் விசிட் பிக்கப் இருக்குது. ஃபோன் பண்ணால் போதும் இல்லையா? ஃபோன் பண்ணால் போதும். என்னுடைய ஃபோன் நம்பர் தான் நான் கொடுத்துருக்கேன். இங்கே புரோக்கர், மீடியேட்டர், சேனல் பார்ட்னர்லாம் யாரும் கிடையாது. டைரக்ட் கம்பெனி சேல் தான். நானே சைட்டில் இருப்பேன். ஸோ எனக்கே கால் பண்ணால் போதும். நீங்கள் எங்கே இருக்கீங்களோ சொல்லுங்கள், பிக்கப் அண்ட் ட்ராப் இருக்குது. வாங்க, சைட்டுக்கு வாங்க, உங்களுக்கு விருப்பமான பிளாட்டை நீங்கள் புக் பண்ணுங்கள்.